இல்லடா பேசாதடா போடு ரெண்டு மூணு சரியா? நான் இன்னமும் சொல்றேன், நீ ரொம்ப நாள் உன் லைஃப்ல நீ வருத்தப்படுவ. சரியா? அவன் கண்ணு முன்னாடி என்ன போட்டு அடிச்சு அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய நிறுப்படுத்துற. நீ ரொம்ப நாள் வருத்தப்படுவ தம்பி. நீ சொந்த ஒரு மாதிரி நிறுப்படுத்த, ஆள் இல்லைன்னா ஒரு மாதிரி நிறுப்படுவேன். பாதுகாப்பு போலீஸ் கூட கொடுக்க முடியாது. வீடியோ முன்னாடி சொல்றேன், உன் பாதுகாப்பு போலீஸ் கூட கொடுக்க முடியாது. ஆனா அந்த குடியாரனுக்கு போய் நீ சப்போர்ட் பண்றது யுவர் ரைட். இதுக்குள்ள போட்டு எப்படி அடிச்சு எப்படி கண்ணாடியில உடைச்சு அங்க புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போத அவருக்கு எந்த கட்சிக்கார் வேணாலும் சப்போர்ட் பண்ணிட்டோம், யார் வேணாலும் முன்னாடி வரட்டும். எதுக்காக அடிச்சாங்க உங்களையா? எதுவுமே இல்லைங்க. ஹிந்திக்கார் வந்து இப்போ ஒரு 20 பேரான புது பஸ் ஸ்டாண்ட்ல ஏறினாங்க. நாங்க டிக்கெட் எடுத்து முன்னாடி ஜன்னல் எடுத்து நாங்க உட்கார்ந்துட்டு வந்தோம். உட்கார்ந்துட்டு வந்தது அப்பதான் இவர் வந்து எந்திரிச்சு நீங்க வேற பக்கம் உட்காருங்க, ஹிந்திக்கார் ஏறாருனாங்க. நாங்க முஸ்லீம் அம்மா இன்னொருத்தர் எல்லாம் ஏறி ஒரு 3-4 சீட்ல நாங்க உட்கார்ந்துட்டோம். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவர் ஏற்றிட்டு வந்து சீரகாப்படிதான் அவர் இறங்க வேண்டியது. ஆனா இவர் இறக்கல. மறுபடியும் கொண்டுட்டு வந்து கார்த்திக் மெடிக்கல் தாண்டி ஒரு கரும்புங்காடு மாதிரி ஒரு புளிய மாட்டு கடையில அவங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டு வேற பஸ்ஸை நிறுத்தி இவர் ஏற்றி விட்டாரு. அதுக்கு நாங்க வந்து எங்களை இறக்கி விட்டுட்டு அவங்களை ஏத்துனீங்களா வேற என்ன உன்ன என்ன இன்ஜின் மேலேயே உட்கார வச்சுட்டு வந்தோம், சீட்டு கொடுத்துதானே உட்கார வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நாங்க வந்து என்ன சொன்னோம், ஏன்னா நீங்க இன்ஜின் மேல உட்காரன்னு நாங்க டிக்கெட் எடுத்து உட்கார வச்சோம்னா நீங்க ஏங்க மாத்தி இறக்கணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். அதுக்கு உனக்கு தனி கார் வச்சா கூட்டிட்டு வருவோம்னு அவர் கேட்டாரு. அது கார்த்திக் மெடிக்கல்கிட்ட நீ யார் என்ன அப்படி கேட்கற அப்படின்னு சொன்னா நீ வாடி பாத்துக்கலாம் அப்படின்னாரு. அதுக்குதான் நாங்க இங்க கேட்டோம். யாரு கேட்டதுமா தான் கேட்டாரு, கண்டக்டர் தான் வாடி பாத்துக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. பேரா தெரியுங்களாமா? தெரியாது. எந்த பஸ்ல இருந்தீங்க? நீ எந்த பஸ்ல இருந்தீங்கம்மா? பஸ்ல தான் வந்தோம். என்னடி வாடி போடின்னு நீ நிதுங்கிற அப்படின்னதுக்கு தான் நான் உடனே வீடியோ எடுக்கிறேன். நான் போய் எதுக்கு வீடியோ எடுக்கிறேன் இப்படி இதான் பிடிக்க போனேன். அதுக்குதான் போட்டு அவர் அந்த மாதிரி அடிச்சாரு. எந்த கட்சிக்காரர் வேணாலும் சப்போர்ட் போட்டு இவர் ஆளுக்கு என்ன நடந்துச்சுன்னா இந்திக்கார பசங்க ஒரு 13 பேர் சேலத்துல இருந்து ஏறினாங்க. எடப்பாடிங்க அவங்க சொல்லியமா எடப்பாடி டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேசும் ஃபோன் பண்ணவங்களும் எடப்பாடின்னு சொன்னாங்க. எடப்பாடிக்கு நாங்கள் டிக்கெட் கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இங்கே காலையில் வர அவங்க ஃபோன் பண்ணி திருப்பி சீராப்படியில் இறங்கணும், அவங்கள திருப்பி அனுப்பிச்சுன்னு சொன்னாங்க. 10:30 மேலே வண்டி கிடையாது எடப்பாடியிலேருந்து. அதனால சரி முன்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருந்துச்சு. பேசி நாங்கள் வந்து அவங்க அனுப்பிச்சு விட்டோம். அப்போ வந்துட்டு அந்த அக்காந்துக்கு முடிக்கிறவங்களாம் ரொம்ப கம்ஃபர்டாக இருந்துச்சு. நான் வந்துட்டு ஏன் அப்படி சொல்கிறீங்க, அதுக்கு வந்துருக்காங்க அவனுக்கு போய் ஏன் பண்ணுறேன்னா பாஸ் நீங்கள் அவனுக்காக என்னை இடமாட்டிங்க உட்கார வச்சுட்டா அப்படின்னு. நான் இடமாட்டி உங்கள் சீட்டில் தான் நான் உட்கார வச்சேன், சீட்டில் தான் வேற எங்கே உட்கார வச்சுன்னு சொல்லுவாங்கடா. அது சொன்னால் இதெல்லாம் தேவையில்லாம கேட்டதா அப்படின்னு தகாத வார்த்தையில் எனக்கு பேசினாங்க. அப்புறமேட்டா அவங்க பையன் வந்துட்டு நீ ஆலோசனை வா, நான் உன்னை பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொன்னாப்புல. சரி நான் வரேன் பார்த்துக்கலாம் என்ன பண்ணிட்டு பண்ணேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறமேட்டா அந்த நாட்டில் வந்து செருப்பால் அடிச்சுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மாட்டினாங்க. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் நான் வரத்துக்குள்ளே பஸ் ஸ்டாண்ட் வந்து அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. கீழே இறங்கணுன்னா 2 பேரும் அடிக்கிற மாதிரி மிரட்டினாங்க. பயந்து போய் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். வீடியோ எடுக்க அந்த அக்கா என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கிறதுக்கு தடுத்ததை வந்து என்னை அடிக்க வந்தாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து அடிக்க வந்தாங்க. தடுத்தேன், அதை வந்து அடிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.